ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபைஸ்பர் சேனல். இன்னும் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் என்ன பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, நான் வந்து வாய்ஸ் லைட்டாக லோவாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கேன் ரைட், உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போட்டுருக்கேன், மறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஓகே மக்களே, ஸ்குவாட் ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகே மக்களே, இதான் ஸ்குவாடு. ரோஹித் சர்மா, ஃபில் சால்ட், டிராவிஸ் எங்கே ப்ரோ, வேர் ப்ரோ, டிராவிஸ் இல்லையா? சரி ஓகே, டிராவிஸ் ரெண்டு பிரச்சனை இல்லை. ट्रैविस उल्ला फुल साल बाला रोहित शर्मा ट्रैविस ऋतुराज गायकवाड विराट कोहली डेवार ब्रेविस मार्कस स्टोइनिस रवींद्र जडेजा एमएस धोनी वரைக்கும் बैटिंग இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், நூர் அஹமதுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டாம் மக்களே. அவர் வந்து ஒழுங்காக போட மாட்டாரு. ஸோ ஜாஸ் ஏசலுக்கு சான்ஸ் கொடுப்போம். இல்லாட்டி கரண் சர்மாவுக்கு சான்ஸ் கொடுப்போங்க. ஓகே, சூப்பர் சார் தேவையில்லைங்க. மேட்ச் நம்பர் 10 இந்த போட்டி நம்பர் 10 தான். மேட்ச்குள்ளே போய் சந்திக்கிறேன். போட்டி நம்பர் 10 ஒரு எல் கிளாசிக் மேட்சுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை கூட ஆடணும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். பட் இதுவும் சென்னையா என்னன்னு தெரில சரியா. வென்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இது மஸ்ட் வின்னிங் டாஸ். ஓகே, மஸ்ட் வின்னிங் டாஸ் என்ன ஆச்சுன்னு தெரில. தெரிஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங்லாம் வந்துடவே கூடாது. என்னங்க ஃபஸ்ட் பேட்டிங்க ஏற்கனவே வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் வேறையா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி எம்பாரசிங் ப்ரோ. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஃபஸ்ட் பேட்டிங் வரும்னு. மும்பை ஸ்குவாடு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் ரோஹித் சர்மா மற்றும் டிராவிஸ் அது ரெடி ஓப்பன் தரணுங்க. இங்கே இறங்குறாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. நம்ம கொடி தாங்க பறக்கும். ஒரு தரமான செய்யுங்க. சிஎஸ்கே ஃப்ளாக் பாருங்கள். பட் WCC திட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்ஸ்லாம் ஜெர்சி போட்டு விளாடுவீங்க. இங்கே எந்த டீம்னே தெரியல, ஜெர்சி போட்டாமல் வந்து இஷ்டத்துக்கு சட்டை போட்டுருக்காங்க. லைட்டாக வாய்ஸ் கம்மியாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க மக்களே. டிராவிஸ் மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டாகவே முகேஷ் குமார் தாங்க பால் எடுக்கிறாரு. நியூ பாலில் டேனஸ் வண்டி ஆர் யூ ரெடி? என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 9-10 தான் பார்த்துட்டீங்க நீங்கள். முகேஷ் குமார் ஆன் ஃபர்ஸ்ட் பால். ஓகே மக்களே, எல் கிளாஸிங் மேட்ச். இங்கே என்ன ஆக போகுது? ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு பாலே டேக் ஆன் பண்ணலாமா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு பாலை டேக் ஆன் பண்ண வேணாம். ஸோ அதனால ஒரு ஃபஸ்ட்டு பால் ஹாஃப் சைடில் ஒரு சிங்கிள் தட்டிருக்காங்க ரோஹித் சர்மா. ஓகே மக்களே, சேம் பால் டிராவிஸ் ஆன் ஸ்ட்ரைக் நவ். நடக்க போகுது ப்ரோ. வாட் ப்ரோ, தூக்கி உள்ளே வெளியே போட்டான். ஃபஸ்ட்டு பால் உள்ளே போட்டான், வெளியே போட்டான். பட் சரியான பவுண்ட்ரி ஃப்ரம் டிராவிஸ். இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட் பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி மற்றும் டிராவிஸ் ஃபஸ்ட் பவுண்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு பால் வேணால் பொறுத்துட்டு இருந்தாங்க. இப்போ செகண்ட் பால் அடிச்சிருக்காங்க. நான் உடனே சொல்கிறேன், தயவு வந்து சப்போர்ட் தாங்க மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டுது. தூக்கி அடிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்ட்ரியா? இல்லைங்க, அவுட்டுங்க. டிராவிஸ் அவுட் ஆகிட்டாருங்க. தேவையில்லாத ஒரு ரிஸ்கி ஷாட். சே, என்ன சொல்கிறேன்னா வியூஸே போக மாட்டேது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நான் என்ன சொல்கிறேன், ஆக்சுவலி வந்து ஒரே வீடியோவுக்கு மட்டும் கெஞ்சி கேட்டு கடைசியாக 94 வியூஸ் தான் போச்சு. லைக்கும் பண்ண மாட்டேங்க. வியூஸே 94 தான். டிராவிஸ் அவுட் ஃபார் 4. ருத்ராஜ் கைக்வாட் வராங்க. ஸ்டேபிள் இன்னிங்ஸ் தேவைங்க 2 பேர், இந்த ரோஹித் சர்மா மற்றும் ருத்ராஜ் கைக்வாட். மக்களே, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 500 பேராக பாருங்கள் வீடியோவை. 1000 பேர் 100 பேர் கூட பார்க்க மாட்டேறீங்க. பட் சரியாக ரன்னிங் பிட்வீன் விற்கிறீங்க மக்களே. இங்கே சரியான பவுலரிங்க. ஓகே மக்களே, இந்த வாட்டி எங்கே அடிக்க போகிறாரு? ரோஹித் சர்மா ஸ்பெஷல் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியமுங்க. யார் ப்ரோ நீ? ஃபஸ்ட்டு பாலை தூக்கி சொருகிருக்காங்க. ரோஹித் சர்மா ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். சரியான ஹையஸ்ட் மீட்டர் 6 எவ்வளோன்னு தெரியல. பட் ஒரு ஓவர் முடிவில் 16 ஃபார் 1 விக்கெட். ரெண்டாவது ஓவர் குல்தீப் சென்னை என்னவோ சென்னை யாரும் வந்திருக்காரு, பேர் ஃபுல்லாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். 103 மீட்டர் 6ங்க. ரோஹித் சர்மா ஆன் ஸ்பெஷல் நோ. ரோஹித் சர்மா ஸ்பெஷல் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே ருத்ராஜ் கைக்வாட் ஸ்பெஷல் பார்க்குறீங்க நீங்கள் மக்களே. இப்போ வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து தரமாக ஆடல. ஏன்னா ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ரிஸ்கி ஷாட். ருத்ராஜ் கைக்வாடோட ஃபஸ்ட்டு பவுண்டரி இந்த மேட்ச்சில். பிரிக்கிறாங்க ரோஹித் சர்மா. அங்கே அடித்தா இவர் இங்கிட்டு பிரிக்க போகிறாங்க. ரொம்ப லேட்டாக அடிச்சிடக்கூடாது, ரொம்ப குட்டாக அடிச்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு மிஸ் பால் பிடிங்கிருக்கும். யார் ப்ரோன்னு இப்படி போட்டிருக்க? ஜஸ்ட்டு 8 ரன் தான் கொடுத்துருக்காரு. அதுதான் ஒரு ரிஸ்கி ஷாட். இங்கே ஆட போகிறோம். தூக்கி சொருகிட்டாருங்க ஸ்வீப்பில் 6. எம்மா ருத்ராஜ் கைக்வாட் ஸ்பெஷல் பார்த்துருக்கீங்க. இங்கே இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்சிச்சுன்னா செமையாக இருக்கும். இந்த மேட்ச் ஹிட்மேன் அவர் ஹிட்மேன் காட்டினாருங்க. ஏன்னா 100 செஞ்சுரி போட்டார். பார்க்காட்டி மறக்காமல் பார்த்துருங்க. இந்த மேட்ச் இந்த வீடியோ முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருக்க 9 எபிசோடை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தரமாக இருக்கும். 2 ஓவர் முடிவில் 30க்கு 1ங்க. ஓகே மக்களே, ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹர்திக் பாண்டியா டு ருத்ராஜ் கைக்வாடுங்க. இங்கே 102 மீட்டர் 6 செம்மையாக அடித்தார் ஸ்வீப் ஷாட். இவன் ஸ்வீப் ஷாட்டில் பேர் போனவர். எக்ஸில் ஏன் ஃபீல்டர் உள்ளே வைக்க மாட்டாங்கன்னு தெரில. பட் விட்டு அடித்தாருங்க.
டூ இயர்லி தான். பட் ரோஹித் சர்மாக்கு இன்னொரு பவுண்டரிங்க. சாரி, ருத்ராஜ் கெய்க்வாட் டு ஹர்திக் பாண்டியானே. பட் ரோஹித் சர்மா டு ஹர்திக் பாண்டியா, சாரி ஹிட்மேன் டு ஹர்திக் பாண்டியாங்க. ஹர்திக் பாண்டியா ப்ளூ கலர் ஜெர்சி போட்டிருக்காரு, இந்தியா. ரோஹித் சர்மாவும் இந்தியா தாங்க. பட் ரோஹித் சர்மா மும்பை தான் சொல்ல போனால். பட் சிஎஸ்கே எடுத்தாச்சுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை தான் சிஎஸ்கே எடுத்தாச்சு. தூக்கி அடிச்சிருக்காருங்க, சரியான சிக்ஸுங்க. என்ன ப்ரோ பவுண்ட்ரியா? ப்ரோ என்ன ப்ரோ அநியாயம் பண்ணுறீங்க? மக்களே இந்த மக்களை ஏமாத்துறாங்க. பர்ஃபெக்டில் பட்டுச்சுங்க ப்ரோ. அநியாயம் ப்ரோ. அந்த இடத்துல ஃபீல்டு இருந்தால் அவுட் இல்லையா ப்ரோ? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஃபீல்டு இல்லாட்டின்னு சொன்னேன், ஃபஸ்ட் தான் இருக்காது ஃபீல்டரை. பட் ஒரு கிரேசியான ஷாட்டிங்க. தூக்கி அடிச்சிருக்கோ, விட்டுட்டானுங்க கேட்சை. ரோஹித் சர்மா கேட்சை விட்டுருக்காரு. போன மேட்ச் இப்படி தான் விட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்க போகுது. ஓகே மக்களே, 4th பால் போட போகிறாங்க. இறங்கி வர வேணாம், போல்டு பிடிங்கிச்சு. என்ன ப்ரோ பண்ணுறது? தூக்கி ஸ்வைப் பண்ணியிருக்காரு. தலைக்கு மேலே போனனால 4 பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. பட் டைமிங் ரொம்ப புவர். ஹார்டுனால ரொம்ப டைமிங் கஷ்டமாக இருக்குது. 4 பாலுக்கு 4 பவுண்டரிங்க. கடைசி 15 பால் 45 ரன் தான் வந்திருக்கு. பட் ஒரு விக்கெட் போயிருக்குங்க. அதான் மெயின் ஃபேக்டர் இந்த கேமில். விக்கெட் போனாலே ரொம்ப கஷ்டமாக. எதுங்க அவுட்? என்னடா வெரி புவருங்க. வெரி புவர். இதெல்லாம் அவுட்டே கிடையாது. என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ இவ்வளோ கீழே எப்படி ப்ரோ போவோம்? இல்லை மனசாட்சி இவ்வளோ பேசுறீங்களா? ரோஹித் சர்மா கான்ஃபன் 28 நல்லா கேமி ஆடி கொடுத்துருக்காருங்க ரோஹித் சர்மா. டெவால் பிரேவிஸ்ல வந்திருக்காரு. இவர் தாங்க நீங்கள் அடிக்கணும் ஒரு செஞ்சுரி. டெவால் பிரேவிஸ் வச்சு இன்றைக்கி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் இல்லைங்க. தூக்கி செஞ்சுரி சொருக போகிறாங்க டெவால் பிரேவிஸ் வச்சு. ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எவர். தூக்கி போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஒரு சிங்கிள் ரன் ஒன்று முடிச்சிருக்காரு டெவால் பிரேவிஸ் ஓவரை. 3 ஓவர் முடிவில் 47க்கு 2 விக்கெட். ஓகே மக்களே, முகேஷ் சௌத்ரி ஒரு எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர் தான் பவுலிங் போட வராரு. இல்லைங்க, எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர் இல்லை, இந்த வருஷம் ஸ்குவாட்லேயே இருக்கார். ஸோ இந்த பால் டெவால் பிரேவிஸ் ஸ்பெஷல் ஆகுமா இல்லை பவுலர் ஸ்பெஷல் ஆகுமா? என்ன ப்ரோ மட்டமான பால். இவர் இஷ்டத்துக்கு போடுவாருங்க. இவர் நம்ப முடியாது, டக்குனு விக்கெட் எடுத்துருவார். பட் ஸ்ட்ரைட்டாக ஒரு அரைவோமா? எஸ், ஸ்ட்ரைட்டாக அரைவோ அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த கிரவுண்ட் அடிச்சதுனால சரியான பவுண்ட்ரி, நல்ல கனெக்ஷன் பிட்வீன் த பால். இவர் ஸ்ட்ரைட்லாங்க ஸ்பெஷல். அந்த மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நோ பால், அதனால தைரியமாக அடிக்கலாங்க ஸ்ட்ரைட்டில். இப்போ ஸ்ட்ரைட்டாக இழுக்கணுங்க. பட் ஈஸி ப்ரோ. நீங்கள் ஆனால் நோ பால், ஃபஸ்ட்டு நோ பால் போட்டிருக்காங்க இந்த மேட்ச்சில். ஆனால் நான் விளாண்ட ஒரு மேட்ச்சில் கூட ஒரு நோ பால் போடாமல் இல்லை ப்ரோ. ஹார்ன் அடிக்காது ப்ரோ. நான் மேட்ச் விளாண்டுருக்கேன், எவ்வளோ சீரியஸாக விளாண்டுருக்கேன். ஹார்ன் அடிச்சிருக்கான் வெங்காயம். பட் ஃப்ரீ ஹீட்டை யூஸ் பண்ண முடியலங்க. ஓகே மக்களே, ஃப்ரீ ஹீட் முடிஞ்சிருக்கு. பட் நல்லா தான் போட்டிருக்காரு. வெறும் 6 ரன் தான் 3 பாலில். பட் 3 பால் இல்லை 2 பால். பட் 3வது பால் பவுண்ட்ரிங்க. பேக் டு பேக் பவுண்ட்ரி ஃபார் ரோஹித் சர்மா. இல்லைங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் நினைக்கிறேன். என்ன டெவால் பிரேவிஸ் இல்லைங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் தான். ஒரு சிங்கிள் ஒன்று மறந்துட்டேன் ஆக்சுவலி. ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல ஃபார்மில் இருக்காருங்க இங்கே. இன்ஃபேக்ட் இதை வச்சு நம்ம 50 கூட போட்டதில்லை வைக்கும். 20 தாண்டதில்லை. தூக்கி சொருகி இருக்காருங்க. தெரிஞ்சு பவுண்ட்ரி போக வாய்ப்பு இல்லை. ஃபீல்டர் இருக்காரு. பட் ஒரு குயிக் டபுள் ஓடியாச்சுங்க. அங்கே தரமான ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டிங்க. ஓகே மக்களே, 4 முடிவில் 61க்கு 2. இங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன். 2 பேட்ஸ்மேன் நல்ல பார்ட்னர்ஷிப் அமையுது அப்படின்னு சொன்னாலே அவுட் ஆயிடுவாங்க. ஸோ டெவால் பிரேவிஸ் இப்போ அவுட்டாக பார்ப்போம். 2 ஸ்ட்ரைட்டில் ஒரு அடிப்போங்க. ஒரு வாட்டி கூட அடிக்க மாட்டோம். ஸ்ட்ரைட்டில் ஒரு கிளிப்போ. தூக்கி சொல்லிக்கிறா இருக்காரு. இல்லைங்க ரன். ஐயோ வேணாங்க ப்ரோ. ரொம்ப இயர்லியாக அடிச்சிட்டோங்க. டைமிங் நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்ட்ரைட்டு தான் அடிக்க போகிறோம், அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்கோம். 2 இயர்லியா அவுட்டா? இல்லைங்க, விட்டுடாருங்க. சரியான பவுண்டரி ஃப்ரம் டெவால் பிரேவிஸ். ஓகே மக்களே, இப்போ லாஸ்ட் ஓவரில் 14 ரன், நோ விக்கெட். விக்கெட் மட்டும் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க நம்மளுக்கு. இங்கே குட்ல அடிச்சிருக்காரு. நிச்சயமாக தாண்டிடுற குட்ல அடிச்சா. சரியான பவுண்டரி. டெவால் பிரேவிஸால் மட்டும்தான் முடியும் இங்கே. பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் டெவால் பிரேவிஸ். மக்களை 200 டார்கெட் போட்டுட்டு அவுட் ஆனா பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் அடிச்சலாம் வரும். ஃபஸ்ட்டு பவுலிங் தாங்க எப்பவுமே அடிப்பேன். தூக்கி அடிச்சிருக்காரு. குட்டுங்க. பட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. பிடிக்கவும் முடியாது. 3 வாட்டி ஸ்கைட் ஸ்க்ரீனில் அடிச்சிருச்சு. 3 வாட்டி நல்லா அடிச்சிருக்காருங்க. சரியான ஹேட்ரிக் பவுண்டரி ஃபார் டெவால் பிரேவிஸ். ஓகே மக்களே, இந்த பால் 5th பால் என்ன பண்ண போறாரு? தூக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. சரியான பவுண்டரி ஃப்ரம் டெவால் பிரேவிஸ். 4 பால் 4 பவுண்டரி. நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ ஃபீல்டிங்கை மாற்றினாங்க. ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணுவோம். பட்
லேட்டாக மட்டும் போயிடக்கூடாது ப்ரோ. இயர்லி நைஸ் ட்ரை ப்ரோ. இல்லைங்க, தாண்டிடுச்சு. 5 பவுண்ட்ரிங்க டேவால் பிரேவிஸுக்கு. 5 ஓவர் முடிவில் 81க்கு 1 விக்கெட். சாரி, 2 விக்கெட்டுங்க. 1 விக்கெட்னு சொல்லிட்டேன். இல்லை 1 விக்கெட் தானா? 1 விக்கெட் தானா ப்ரோ? இல்லை ப்ரோ, 2 விக்கெட்டு. ஏன் மிஸ்டேக் வந்துருக்காருங்க. பவுலிங்கில் செம்மையாக பண்ணார். ஏதோ ஒரு மேட்ச், ஃபஸ்ட்டு மேட்ச்னு நினைக்கிறேன். பேட்டிங்காக பவுலிங்கான்னு தெரில, பட் தரமாக பண்ணி விட்டாருங்க இவர். கரண்ட் ரன் ரேட் 16 இருக்குது. ஒரு ஸ்வீப் ஷாட், டூ இயர்லி, பட் தலைக்கு மேலே போகிறனால ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி ஃபார் ருத்ராஜ் கைக்வாட். இதில் தெரியாமல் வீடியோ ஸ்டெக் ஆகிடுச்சு. இல்லை, தெரியாமல் வீடியோ கட் ஆகிடுச்சு. சொல்ல போனால் கட் ஆகிடுச்சுன்னா, அதாவது வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. புது வீடியோ எடுத்து கனெக்ட் தான் பண்ண போகிறேன். 3 பால் போட்டிருக்காரு, 4 பால் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் 30 ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருங்க. ரன் ரேட் குறையுதுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டில் ஒரு பச்சக் ஷாட், பர்ஃபெக்ட் 6. டேவால் பிரேவிஸ்க்கு வந்துட்டு எப்படி 6 போகுதுன்னு தெரியல, பட் ஸ்ட்ரைட்டாக சைட் ஸ்க்ரீனில் போய் சொருக்கி இருக்குங்க அந்த பால். சரியான 6. ஃபர்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் டேவால் பிரேவிஸ்க்கு இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 6ங்க. 6 இஸ்டர் மான்ஸ்டருங்க. 6 ஹிட்டிங் மான்ஸ்டருங்க அவர். டேவால் பிரேவிஸ் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். தூக்கி அடிச்சிருக்காரு. குட்டுங்க. செம்ம டைமிங் இருக்குங்க. பட் இன்னும் கொஞ்சம் லேட்டாக விட்டுருந்தா அது கன்ஃபார்ம் லேட்டு போயிருக்கோம். பட் சரியான பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஒரு 6 அடிச்சாரு, ஸ்ட்ரைட்டில் அடுத்து பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. 6 ஓவர் முடிவில் 100க்கு 2ங்க. வீடியோ திரும்பி கட் ஆகிடுச்சு. பட் ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் டேவால் பிரேவிஸ் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. திரும்பியும் கேசன். என்னங்க, மழையே வரல, பட் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வருத ஐயோ வாய் வளருது. என்ன ப்ரோ ட்விஸ்ட்டு போடுறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ, மழையே இல்லையே ப்ரோ வெதரில். ஆனால் மழை தான், அது லேட்டாக மழை தான் செட் ஆகிருக்கு. பட் இந்த மேட்ச்சில் மழை வரப்போதா? ஃபஸ்ட்டு டைம் இந்த NBA 2025 சீசன் 1ல் எபிசோட் 10ல் தான் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். பட் மழை அதிகமாக இருக்க முன்னாடி மேட்ச்சை முடிச்சுட்டு போகணுங்க. 6 ஓவர்னு மழை வரப்போதா? எப்பவுமே இந்த 6 ஓவரில் மழை வரும். பட் குட்டில் போயிருக்கனால ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. சரியான பவுண்ட்ரி ஃபார் டேவால் பிரேவிஸுங்க. எப்பவுமே இந்த 6 ஓவர்லாம் மழை வரும். பட் நம்ம 6 ஓவரில் 100 அடிச்சிட்டோங்க. இதே மாதிரி விக்கெட் போயிட்டு இருந்தால் ஒரு 300 அடிச்சிடலாம். பட் டைமிங் நிறைய ஆகுங்க. போன வீடியோ மாதிரி 32 நிமிஷம் தான் ஃபோன் நினைக்கிறேன். ஏதோ பக்கத்தில் ஸ்ட்ரைட்டில் ஆள் வச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குங்க எனக்கு. 2 இயர்லி கரெக்டாக கையில் இல்லைங்க, விட்டுட்டாருங்க. சரியான கேட்ச் மிஸ்ஸிங்க இங்கே. இன்ஃபேக்ட் இவர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் தான் விட்டுட்டாரு. பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போச்சுங்க. கரெக்டாக சொல்லுங்க பின்னாடி அங்கேன்னு பார்ப்போம். என்ன ஆச்சு? அவன் கேட்சுக்கே போடா, ஹைட்டாக போயிடுச்சு சொல்ல போனால். பட் மழை இங்கே அதிகமாகுதுங்க. என்ன ப்ரோ வாட் ப்ரோ, ஸ்க்ரீன்ஷாட் தெரியாமல் எடுத்துட்டேன் போல். சொல்லுங்க. ஐயோ என்ன ப்ரோ இப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கு? டேவால் பிரேவிஸ் அண்ட் 45. மக்களே மழை பெய்யுதுங்க இங்கே. மழை பெய்யுது. பட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. லேட்டு தான். ஸோ கேட்ச் இல்லைங்க, யாருமே அங்கே இல்லை. ப்ரோ ஓடு ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு ரன் தான் ஓடி இருக்க ப்ரோ? டிஎன்எஸ் மேட்சில் மட்டும் குறைச்சிடாதீங்க ப்ரோ. டேவால் பிரேவிஸ் அண்ட் 46ங்க இங்கே. தூக்கி அடிச்சிருக்காரு. 2 இயர்லி. ஸோ ஒரு டபுள் கிடைக்காதுங்க. 47ல் இருக்கிற டேவால் பிரேவிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த அம்பையர் பேசுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. நிச்சயமாக அம்பையர் பேச போகிறாங்க. எஸ், அதே மாதிரி அம்பையர் 2 பேரும் பேசுகிறாங்க. எபிசோட் 10ல் தான் ஃபஸ்ட்டு மழை வந்திருக்கு இந்த சீசனில். NBA சீசன் 2025 சீசன் 1ல். NBA 2025 சீசன் 1 தான். வழக்க போல் வாக்கிங் தான் பண்ணுறாங்க. சரி, நல்ல ஃபார்மில் இருக்கும்போது வாக்கிங் பண்ணுறீங்களே ப்ரோ. வாட் ப்ரோ, நம்ம ஊரில் சென்னையில் தான் சென்னை தாங்க ஆக்சுவலி. இது சென்னை தான் நினைக்கிறேன். எஸ், சென்னை மாதிரி தான் இருக்குது. என்ன ஊருன்னு தெரியல. பட் WCC3 கேம்ப் போட்டு அங்கே குட்டியாக பிச்சை மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு டிஎல்எஸ் தான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, வீடியோ பார்த்துட்டு வந்ததில்ல. டேவால் பிரேவிஸ் உள்ளே நடந்து வராரு. மேட்ச் வந்து இப்போதைக்கு கண்டினியூ ஆக போகுதுங்க. ஓகே மக்களே, டேவால் பிரேவிஸ் இருக்காரு. செஞ்சுரி கமான் ப்ரோ. செஞ்சுரி இல்லை, பட் ஹாஃப் செஞ்சுரி போட முடியுமான்னு பார்ப்போம். ஒரு குயிக் டபுள் அங்கே. எஸ், கம்ஃபர்டபுளாக ஓடியாச்சுங்க. நாட் ஓவர் தாங்க வந்திருக்கு. டேவால் பிரேவிஸ் அண்ட் 49ங்க. என்ன நடக்க போகுது இங்கே? டேவால் பிரேவிஸ் ஸ்பெஷல் காட்டுவாரா? தூக்கி அடிச்சிருக்காரு. பட் அந்த ஒரு பவுண்ட்ரியா என்ன பார்ப்போம். இல்லைங்க, பவுண்ட்ரி இல்லை. பட் அந்த ஒரு குயிக் டபுளோட டேவால் பிரேவிஸ் 50 வந்திருக்கு. நல்லா ஆடி கொடுத்துருக்காரு டேவால் பிரேவிஸ். 51 ரன், ஜஸ்ட் 19 பாலில் 9 4 ஒரு 6ங்க. ஸ்ட்ரைட்டாக அடிக்க போகிறாங்க. வெள்ளாச போகிறாரு. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போங்க. இல்லை, பட் ஒரு குயிக் டபுள் இல்லைங்க, குயிக் சிங்கிள். கரண்ட் ரன் ரேட் 15.60ங்க. ஸோ ஒரு லாஃப்டர் ஷாட் கண்டிப்பாக தேவைங்க. ரொம்ப ரன்னு கம்மியாக போயிட்டு இருக்கனால ஒரு லாஃப்டர் ஷாட் கேப்பில் பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. இல்லைங்க,
ஃபீல்டு நல்லா போய் பிடிச்சிட்டாரு பாலில் 2 ரன் தான் குயிக் டபுள். எனக்கு வேறு டைம் ஆகிட்டு இருக்குங்க 3:41 ஆயிடுச்சு. ஓகே இறங்கி ஆடுவோம் டூ இயர்லி. ஸோ அதனால ஒரு டாட் பால். பட் இங்கே பார்ட்னர்ஷிப் நல்லா அமைஞ்சிட்டு இருக்கு. கண்ணில் ஏதோ பட்டுருச்சு எனக்கு, இந்த மாதிரி கண்ணில் தூசி இருந்துச்சு போல். தூக்கி அடிச்சிருக்காருங்க. அம்பையர் காலுக்கு நேராக போயிருக்கு. பட் ஒரு குயிக் டபுள் அங்கே செம்ம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டுங்க. இங்கே செம்மையாக ஓட்டாங்க. 8 ஓவர் முடிவில் 121க்கு 2. ஓகே மக்களே, ஸ்கோரிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா வேகன் வீல காட்டுது. செம்மையாக அடிச்சிருக்கோம். எல்லா சைடும் அடிக்காட்டியும் ஒரு மாதிரி சுற்றி முற்றி அடிச்சிருக்கோங்க. ஓகே மக்களே, ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட் ட்ரை பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. பட் பவுண்ட்ரி போகுமா இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டில் ஆள் இருக்காரு. ஸோ 2 ரன் கிடைக்கும் கம்ஃபர்டபுளாக. கம்ஃபர்டபுள் 2 ஃப்ரம் சிஎஸ்கே, சாரி ருத்ராஜ் கைக்வாட். நல்லா ஆடிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். 10 ஓவர் முடிய போகுது மக்கள். 6 ஓவரில் 120 100 கிட்ட வந்துட்டோம். பட் அடுத்த 3 ஓவரில் வந்து 20 ரன் கிட்ட தாங்க அடிச்சிருக்கோம். குயிக் டபுள் ஓட முடியுமா? கமான் ப்ரோ. எஸ் அவுட் இல்லை ப்ரோ, எஸ் அவுட் இல்லை. ஓகே மக்களே, 12 பாலில் 18 ரன்னுங்க. பார்க்குறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான் தட்டிட்டு பாருங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அடித்தா பவுண்ட்ரி வந்துடும். பட் குட்டில் பட்டிருக்குங்க. பட் ஒரு மாதிரி லாங் ஆஃப் நல்லா போயிடுச்சு. ஓகே, சரியான பவுண்ட்ரி ஃபார் டெவால் பிரேவிஸ். இங்கே 9 ஓவர் முடிவில் 133க்கு 2. முகேஷ் குமார் போட வராதுங்க. இங்கே ஃபஸ்ட்டு 3 ஓவர் போட்டார் அவுட் அடி. ஒரு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். எஸ், ஒரு மாதிரி பால் போட்டிருக்காரு. ப்ரோ நல்ல வேலைக்கு ப்ரோ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன ப்ரோ இவர் எங்கே ப்ரோ இந்த வந்தார்? ஸ்ட்ரைட்டாக அடிக்கணுமா ப்ரோ? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எஸ், கரெக்டாக அடிச்சிருக்கோம். ஸோ சிங்கிள் தான். 2 ஓவரில் சாரி இந்த ஓவரில் வந்து 2 பால் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு அட்டாக்கிங் ஷாட் வேணும் ப்ரோ. ஒய்யோ, ஸ்டெம்பு பிடிங்கிருக்குங்க. வாட் ப்ரோ, இந்த ஃபீல்டிங் தாங்க எனக்கு தேவை. பட் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க ஃபீல்டிங்கை. ஸோ அதனால ஒரு கஷ்டமான ரிஸ்கி ஷாட். ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பட் ஒரு மாதிரி அடித்தாருங்க அப்புறம் ருத்ராஜ் கைக்வாடு. எனக்கே பயமாகி போயிடுச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்கிறதுக்கு. தூக்கி அடிச்சிருக்காருங்க 6. ஐயோ, கேட்ச் மட்டும் போயிடாத ப்ரோ. 6 ஸ்ட்ரைட்டாக சைட் ஸ்க்ரீனில் போய் இடிச்சிருக்கு ப்ரோ. வாட் அ 6 ஃப்ரம் ருத்ராஜ் கைக்வாட். டெவால் பிரேவிஸ், நீங்கள் மட்டும்தான் அடிப்பீங்களா ஸ்ட்ரைட்டில்? நானும் அடிப்பேன். நானும் ஒரு சிஎஸ்கே ஃபார்ம் பிளேயர் தான் ப்ரோ. இத்தனை மேட்ச் சான்ஸ் கொடுத்து 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அதை ஒழுங்காக பண்ணல. பட் இந்த மேட்ச் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வாட் அ ஸ்டைல் 6 ருத்ராஜ் கைக்வாட் ஸ்பெஷலுங்க. 76 மீட்ரு 40 இல்லைங்க, டெவால் பிரேவிஸா? சாரி ப்ரோ, இவ்வளோ நேரம் பேசினேனே ப்ரோ. கஷ்டம் அடித்தது டெவால் பிரேவிஸ் ப்ரோ. வாட் ப்ரோ, சாரி மக்களே, இவ்வளோ நேரம் பேசினேன். பட் அடித்த டெவால் பிரேவிஸ் இந்த இவ்வளோ பேசியிருக்க மாட்டேன். 10 ஓவர் முடிவில் 143க்கு 2. பேண்டகே உள்ளே வந்திருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு பாலை டேக் ஆன் பண்ணால் நிச்சயமாக அவுட் ஆயிடுவோம். ஸோ அதனால் ஒரு ரிஸ்கி ஷாட் இல்லைங்க, ஒரு ஸ்மூத் ஷாட், ஒரு குயிக் டபுள் கிடைக்குமா இங்கே? எஸ் ப்ரோ. ஐயோ வேணா ப்ரோ. லேட்டாக ஓட்டேன். நல்ல வேலைக்கு ஒரு மாதிரி நின்றுட்டேன். ஸ்பிரிண்ட்டை கூட அமுக்கல. நல்ல வேலைக்கு பரவாயில்ல. நல்ல குயிக் டபுள். த்ரோவும் நல்லா ஒயிட்டாக போட்டார். ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருந்தா அவுட்டுங்க ஆக்சுவலி. இது நான் ஸ்பிரிண்ட்டை வேறு அமுக்கல, அதுதான் ஒரு பண்ண மிஸ்டேக் ஷாட். பட் இந்த இடத்துல தூக்கி அடிச்சிருக்காரு, தாண்டிடுச்சுங்க. சரியான ஷாட். டெவால் பிரேவிஸ் ஃபுல் டாஸ்ன்னு நினைக்கிறேன். அதை செம்மையாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் இவர் ஆதிக்கம் ரொம்ப தேவைங்க. இங்கே 28 பாலில் டெவால் பிரேவிஸ் இருக்காருங்க 73ல். பட் எல்லா பாலும் தூக்கி எடுத்தால் நிச்சயமாக அவுட் ஆயிடுவோன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அதனால ஒரு சிங்கிள். ஓகே, கரண்ட் ரன் ரேட் வந்து 14 தான் இருக்குது. இது மாதிரி ஃபீல்டிங் வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறது. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரைட் ஷாட். என்ன ப்ரோ எப்படி ஸ்விங் பண்ணுற? யார் ப்ரோ நீ? பேண்டகே ப்ரோ. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஓகே, பின்னாடி கேப் பின்னாடி தட்டிடுவோம். ஓகே மக்கள், அந்த கேப்பில் அடிச்சிருக்கோம். பட் ஃபீல்டு இருக்காங்க. இல்லை ஒரு மாதிரி கஷ்டமான ஃபீல்டிங் வச்சுருக்காங்க இங்கே. இது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அடிக்கணுங்க. ரொம்ப மிஸ்டேக் பண்ணால் கூட தூக்கி 6. சரியான 6 ஃப்ரம் டெவால் பிரேவிஸ். சைட் ஸ்க்ரீன் மேலே போயிடுச்சுங்க. அது ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும்னு கோடை கிழிச்சு விட்டேன். பட் தரமான 6 ஃப்ரம் டெவால் பிரேவிஸுங்க அது. ஓய்யோயோயோ, யார் ப்ரோ நீ? வெரி சூப்பர் ப்ரோ. வந்து 11 முடிவில் 157க்கு 2. ஃபைனலி ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு உள்ள. நான் என் தெரிஞ்ச வரைக்கும் 2வது போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம் சார், எஸ்மா, சரி ஆமாங்க, 2வது போகிறாரு. பட் போனவர் ருத்ராஜ் கைக்வாட் இல்லைங்க. டெவால் பிரேவிஸ் அடுத்த 6 வந்து 105 மீட்டர் 6ங்க. ஓகே, ஒரு குயிக் சிங்கிளிங்க. ஓகே மக்களே, இப்போ ஸ்ட்ரைட்டில் தூக்கி விளாசுவோமா? வேணாம் ப்ரோ.
ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. டெவால் பிரேவிஸ் டெம்பை பிடிங்கிருப்பார் நேரம். பட் நல்ல பால் செம்மையாக போட்டாருங்க ஹர்திக் பாண்டியா. இது சரியான ஸ்வீப் ஷாட்டு. கன்ஃபார்ம் டபுள் வரும். வேணாங்க சிங்கிள் தான். ஃபீல்டிங் டெரடாக வச்சுருக்காங்க, அடிக்கவே முடியல. பட் இந்த ஃபீல்டிங் கன்ஃபார்ம் அடிக்கலாங்க. ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணலாம். பட் ஸ்ட்ரைட்டில் ரொம்ப தூக்கி அடிக்க முடியாது. தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. செம்ம ஸ்ட்ரைட்டுங்க. ஐயோ யார் ப்ரோ நீ செம்மையாக அடிச்சு விட்டாரு. ஒரு மாதிரி ரீப்ளேயில் பார்ப்போம். பட் சில ரீப்ளேயில் ஒழுங்கு காட்ட மாட்டாங்க. சில ரீப்ளேயில் மோஸ்ட் ஆஃப் ரீப்ளேயில் ஒழுங்கு காட்ட மாட்டாங்க. ஓகே மக்களே பார்ப்போம் எப்படி அடித்தான்னு. எம்மா செம்மையாக அடிச்சிருக்காருங்க ருத்ராஜ் கைக்வாட் ஸ்பெஷல். 149 சொல்லிட்டேன், சாரி. பட் ருத்ராஜ் கைக்வாட் ஆன் 49 ஒரு 50 போட்டிருக்காருங்க. அபாரமான 50. பட் 29 பால் தான் போட்டிருக்காரு. பட் செம்மையாக அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட் ஸ்பெஷலுங்க. இங்கே தரமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தெரியாமல் தரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனேன். பட் ருத்ராஜ் கைக்வாட் இங்கே செம்மையாக ஆடிட்டு இருக்காருங்க. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு டெவால் பிரேவிஸ். ஒரு சிங்கிளோட டெவால் பிரேவிஸ் கையில் கொடுத்துருக்காருங்க ஸ்ட்ரைக்கை. என்ன பண்ண முடியும் டெவால் பிரேவிஸால்? இவரும் அதே மாதிரி ஆடிருக்காரு. பட் ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். 12 ஓவர் முடிவில் 165 சாரி 65 பட் இங்கே ஒரு நோ பால். 166 2. பட் இன்னும் ஒரு பால் இருக்குது மிச்சம். 65 சப்போஸுக்குன்னு சொல்லிட்டேன், சாரி மக்களே. பட் ஒரு ஃப்ரீ ஹிட்னால தைரியமாக போகலாங்க 6க்கு. பவுண்டரியே போகலாம். பட் ஹாஃப் சைடில் தான் போடுவார். சொன்ன மாதிரியே ஹாஃப் சைடில் தான் போட்டிருக்கான். என்ன ப்ரோ கேன்சல் பண்ணிட்டு தெரியாமல் ரன்னை? பேட்ஸ்மேன்ஸ் நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கு. நல்லா ஸ்டேபிளாக நிற்குமா? அதான் இங்கே கேள்வி. நல்ல பார்ட்னர்ஷிப் இந்த விக்கெட்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸ்லோவாக இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருந்தாலோ பட் ரன் ரேட்டை ஃபஸ்ட்டு அடித்ததுனால அதிகமாக தாங்க இருக்குது. பவர் பிளேலே 100 ரன் கிட்ட அடிச்சிட்டோம். ஸோ ரன்லாம் செம்ம அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த பார்ட்னர்ஷிப் கடைசி 5 ஓவரில் பிரிக்கணும். நல்லா போயிட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங்காக ஆடி இருக்கேன். 20 ஓவர் முடிச்சு நிச்சயமாக முடிச்சிடலாங்க. 168. ஓகே மகளே இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் தூக்கி ஸ்ட்ரைக்கில் சொருகுவோங்க. பட் சரியாக அமையல. சரியான கேட்சுங்க. கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக எகிரி இருக்குங்க. ஸோ ஒரு சரியான 2 இயர்லி ஷாட். பட் பவுண்டரி போவான்னு பார்ப்போம். இல்லைங்க ஒரு குயிக் டபுள் அங்கே செம்ம ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ஸ்ட்ரைட்டில் கேப் இருக்குது. கன்ஃபார்ம் ஸ்ட்ரைட்டில் அடிக்கலாங்க. ருத்ராஜ் கைக்வாட் ஸ்பெஷல் பார்க்க போகிறீங்க. எஸ் தூக்கி 6 சைட்ஸில் சொருகிட்டாருங்க. சைட் ஸ்க்ரீன் லைட்டாக தாண்டி போயிடுச்சு. பட் அதையும் தாண்டி போய் புதினமான 6ங்க. அது 98 மீட்டர் 6ங்க. செம்ம 6 சொல்ல போனால். ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கேட்ச் இல்லைங்க. 1 பீச் அது 1 ரன் தான் கிடைக்கும். 13 ஓவர் முடியல 181க்கு 2. ஓகே வாங்களே பார்ட்னர்ஷிப் செம்மையாக அமைஞ்சிட்டு இருக்குங்க. டெவால் பிரேவிஸ் லாஸ்டிங்கில் நிற்கிறாரு. கரண்ட் ரன் வந்து 13.92ங்க. ஸ்ட்ரைட்டில் ஷாட் அடிக்கலாம். கமான் ப்ரோ ருத்ராஜ் கைக்வாட் ப்ரோ. ஓகே மக்களே லாஸ்ட் பால் ருத்ராஜ் கைக்வாட் 67ங்க. செம்மையாக போயிட்டு இருக்கீங்க. என்ன ஆக போகுது? ஃபுல் டாஸ் தூக்கி போட்டுருக்காரு. நல்ல வேலைக்கு உள்ளே குத்திடுச்சு. 14 ஓவர் முடிவில் 191க்கு 2. 15 ஓவர் முடிவில் 192க்கு 2. ஓகே மக்களே கேம் அப்பா கான் யாரும் வந்திருக்காரு. ஓகே மக்களே டெவால் பிரேவிஸ் 94ங்க. யாரா நீ? என்ன ப்ரோ? ஓகே மக்களே அந்த ரன்னுக்கு முன்னாடி 2 இருக்குல்ல, அது விட 201 வந்தாச்சுங்க. சரியான ஷாட். பட் டாட் பால். கேம் அப்பாக்கா நல்லா போட்டிருக்காருங்க. வந்து டெவால் பிரேவிஸ் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு ஃபைனல் லெக் திசையில். 15 ஓவர் முடிவில் மக்களே 16 ஓவர் முடிவில் 206க்கு 2. ரன் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குங்க. பட் டெவால் பிரேவிஸ் 99. இப்போ உண்மையாக மேட்சை இழுத்துட்டு போயிருக்காங்க டெவால் பிரேவிஸ். நடக்குமா டெவால் பிரேவிஸ் கிட்ட பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. 44 பந்தில் 99 லைட்டாக இன்னிங்ஸை ஸ்லோ பண்ணார். பட் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு. இங்கே ஒரு நோ பாலுங்க. நினச்சி எப்படா கேட்காம இருக்காங்க என்னென்னு. பட் சரியான ஃப்ரீ ஹிட். சிங்கிள் ஓடி இருக்கலாங்க. தூக்கியே அடிச்சிருக்கலாம். பட் ருத்ராஜ் கைக்வாட் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. இப்போ கைக்வாட் தானே ப்ரோ? எஸ் ப்ரோ. கைக்வாடும் 70. சரியான பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்குங்க. இங்கே லாஸ்ட் ஓவரில் 8 ரன் தாங்க. ஒரு விக்கெட் கூட விக்கெட் உழுகல. அது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். பட் அது இப்படி சொன்னாலே என்ன ப்ரோ இப்படி பிடிக்கிற? டெவால் பிரேவிஸ் 99. என்ன ஆக போகுது? எனக்கே பயமாக இருக்குது. மொபாக்கா போட்டிருக்காரு. சாரி மொபாக்கா இல்லை யாரும் பவுலர். பட் டெவால் பிரேவிஸ் 100ங்க. ஓகே மக்களே டெவால் பிரேவிஸ் 100 ஜஸ்ட் 45 பாலில் 12 பவுண்டரி 3 6ங்க. 222 ஸ்ட்ரைக்கர் தரமாக அடிக்கிறாரு. ஓகே மக்களே
டெவால் பிரேவிஸ் தரமா அடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ அவர் வச்சு துணிவான ஷாட் ஆட போகிறோம். துணிவு படத்தில் அடித்த மாதிரி சரியான சிக்ஸுங்க. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் சைட் ஸ்கிரீன் மேலே சொருகிக்கல சொரிச்சானு தெரியல காட்டில். பட் ஸ்ட்ரைட் நான் டெவால் பிரேவிஸ் இருந்தாங்க அடுத்தோம் என்னமா அடிக்கிறாரு பிரிக்கிறாருங்க. டெவால் பிரேவிஸ் 100 போகிற வரைக்கும் கியர் ரைட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கியரை தூக்கி டாப் கியரில் போட்டுருக்காருங்க. 109 மீட்டர் சிக்ஸுங்க. சரியான ஹைட்டு கேட்சை விட்டுட்டாருங்க டெவால் பிரேவிஸ். கேட்சை 110 டெவால் பிரேவிஸ் செம்மையாக அடிச்சிருக்காரு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவர். ஃபைனல் ஓவர் முடிவில் 220-2 ஏன் புஸ்தகம் வந்திருக்காருங்க உள்ள. ருத்ராஜ் கைக்வாட் 74. இப்போ தாங்க சான்ஸ் ஃபார் ருத்ராஜ் கைக்வாட். இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டு கைக்கு தாங்க போகும் கன்ஃபார்ம். ஒரு ரன் அங்கே ருத்ராஜ் கைக்வாட் இங்கே 6 அடிச்சிருக்காருங்க மக்களே. செம்மையா 6 பாருங்க. வீடியோவில் காட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. பட் இந்த பால் செம்மையான சிக்ஸுங்க. பாருங்க இறங்கி வந்து தரமாக அடிச்சிருக்காரு. பட் ரீப்ளேயில் ஒன்றும் காட்ட மாட்டாங்க. 106 மீட்டர் 6. ஓகே மக்களே செம்மையாக கரண்ட் ரன் ரேட் 13 இருக்கு. தூக்கி சொருகிருக்காருங்க. சரியான கேட்ச் விட்டுட்டாருங்க. ருத்ராஜ் கைக்வாட் 83 இருக்காரு. சரியான மிஸ்டேக் கேட்ச். நல்லா அடிக்கிறாருங்க இங்கே ருத்ராஜ் கைக்வாட். அவர் ஃபார்மை காட்டிட்டு இருக்காரு. ப்ரோ ஐம் சென்சேபிள் கிரிக்கெட் பிளேயர் ப்ரோ அப்படின்னு. அடுத்த மேட்ச் அவரை கேப்டனாக மாற்ற சொல்கிறாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 வேலை போட போகிறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அவுட்டு ப்ரோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் நல்ல ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட். 8 ஓவர் முடிவில் 18 ஓவர் முடிவில் 235-2. மக்களே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுன்னா ஆக்சுவலி வந்து சரிங்க நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்கலாம் 18 ஓவர் 230 தான் அடிச்சிருக்கீங்க. நின்றேன்னா அப்படி அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் இன்னும் 8 விக்கெட் விட்டுருவேன். அப்படி அடிச்சுட்டு இருந்தேன்னா விக்கெட் அவுட்டே ஆயிருப்பேன் சொல்ல போனால். ஆனால் வந்து நின்று வந்து ஒரு மாதிரி அப்பப்போ அடிச்சுட்டு அப்பப்போ அவுட் ஆகிறவங்க வந்து நல்லா இருக்கு மக்களே. ரன்னும் அதிகமாக 230 மேலே வந்து பெரிய டார்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் பவுண்ட்ரிங்க ருத்ராஜ் கைக்வாட் டெவால் பிரேவிஸ் தெரில. அது மட்டும் இல்லாமல் நல்லா விக்கெட் போகாமல் நல்லா பார்ட்னர்ஷிப் நல்லா பெல்ட் ஆகுது. அது இதான் மக்கள் நமக்கு தேவை. நின்று ஆடணும். எல்லா பாலும் தூக்கி அடிக்கக்கூடாது. சில பால் தூக்கி அடிக்கணும். ஓகே ருத்ராஜ் கைக்வாட் 92 இங்கே. யாரா நீ இப்படி அடிக்கிற ப்ரோ? யார் ப்ரோ நீ இப்படி போடுற? ஓகே மக்களே ருத்ராஜ் கைக்வாட் 94 ஒரு 6 ஸ்டைலாக முடிப்பாரா? இவர் பங்கமாக ஐயோ பங்கமாக போகிறானே பயமாக இருக்குது ப்ரோ. வால் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. 19 முடிவில் 247க்கு 2 விக்கெட் நினைக்கிறேன். 2 விக்கெட் தான் லாஸ்ட் ஓவருங்க. 250 வருமானு கேட்டிருப்பீங்க. கன்ஃபார்ம் வரும். ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் ஸ்ட்ரைக்கில் இருக்க வரைக்கும் 6 அடித்து முடிப்பாரா மேட்சை? கமான் ப்ரோ ஒன்றால் முடியாதுன்ட்டு ஊரே சொன்னால் நம்பாதே அப்படின்னு சொல்லுங்கள். என்ன ப்ரோ இப்படி அடிக்கிற? யார் தர நீ இப்படி அடிக்கிற? பட் சரியான குயிக் டபுள் அங்கே. ஓகே மக்களே ருத்ராஜ் கைக்வாட் 97 60 பாலுங்க. ரொம்ப பாலை தின்னு இருக்காரு. பட் தேவையான நேரத்தில் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவர் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டு 50 போகிற வரைக்கும் இங்கே டெவால் பிரேவிஸ் அடிச்சுட்டு இருந்தார். அதனால் வந்து இவர் அடிக்காமல் அங்கே நின்று இருந்தார். பட் ருத்ராஜ் கைக்வாட் 99ங்க தூக்கி போட்டிருக்காரு. அவுட்டுங்க. ஓகே மக்களே ருத்ராஜ் கைக்வாட் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் செம்மையாக அடிச்சுட்டு இருக்காருங்க. ஐயோ அவுட்டுங்க. ரிவ்யூ செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் கரோ நாட் அவுட் கரோ கன்ஃபார்ம் நாட் அவுட்டுங்க. யார் ப்ரோ நீ இப்படி போய் புழுகுற? வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாட் அவுட் தான் டிசிஷன் வந்திருக்கு. பட் இந்த ரவிசிஸ்டி அம்பேர் எப்போ இருந்தாலும் காசு வாங்கிடுறான். நம்ம பங்காளிகிட்ட மட்டும் காசு வாங்காமல் இருப்பான். உண்மையான இருக்கில்லே பங்காளிகிட்ட காசு வாங்குறாங்க. அதாவது நம்ம பங்காளி சிஎஸ்கேவோட பங்காளி. தூக்கி சொருகிருக்காருங்க. கேப்பில் போய் பவுண்ட்ரி போகுமா? இல்லை பவுண்ட்ரி போகல. பட் குயிக் டபுளோட ருத்ராஜ் கைக்வாட் செஞ்சுரியை போட்டிருக்காருங்க. தரமான செஞ்சுரி ஃபார் ருத்ராஜ் கைக்வாடுங்க. ஜஸ்ட்டு 62 பால் ஜஸ்ட் தான் ப்ரோன்னு கேட்கலாம். பட் நல்லா அடித்து கொடுத்துருக்காரு. நல்லா ஒரு வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விக்கெட் விடாமல் ஆடி இருக்காருங்க. இதாங்க முக்கியம். இனிமேல் தூக்கி அடிக்கலாங்க பிரச்சனை இல்லை. கமான் ப்ரோ ஆடு ப்ரோ. வாட் ப்ரோ செம்ம பால். 20 ஓவர் முடியல 200 இல்லைங்க முடியல. லாஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. செம்மையாக போயிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பவுண்ட்ரி போகல ப்ரோ. வாட் ப்ரோ பட் 255 முடிச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஒரு மாபெரும் டார்கெட் இலக்கு 256 ஃபார் பங்காளி. சரியான பார்ட்னர்ஷிப்ங்க. தரமான பார்ட்னர்ஷிப்னா இப்படி தான் ப்ரோ இருக்கணும். ஓகே மக்களே ஆர்டிவிலே வந்துட்டு சந்திக்கிறேன். மக்களே ஆர்டிவிலே பண்ணதில் டெவால் பிரேவிஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. தரமான வின்னிங் எத்தனை ரன்னு தெரியல பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ.
91 ரன் அடிச்சிட்டாங்க மக்களே. 100 மேலே அடிச்சிட்டாங்க. 100 எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். மேட்ச் சம்மனி பார்த்தீங்கன்னா 124 அடிச்சிட்டாங்க. ஜேசன் ராய் 59 அவுட்டு போல். இஷான் கிஷன் 37, ஒய் சௌத்ரி வந்து 24. பட் ஒரு அபாரமான விக்ட்ரி. 100 ரன் வித்தியாசம். ஜஸ்ட் 9 பால் ரன் தான் 91க்கு 100க்கும் வித்தியாசம். ஸோ 100 ரன் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கோங்க. அபாரமான விக்ட்ரி. ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தோன்னா ரோஹித் சர்மா 86 பார்த்து ஜேசன் ராய் இன்றைக்கி வந்து 86 வச்சுருப்பான் போல். அதனால் ஃபஸ்ட்டில் போயிட்டாருங்க. பர்பிள் கேப் ஹோல்டரில் வந்து புவனேஸ்வர் குமார் இருக்கா, ஜஸ்பீத் பும்ராவுக்கு ஜடேஜா வந்துட்டார். ஆரஞ்சு கேப்பில் வந்து ரோஹித் சர்மா தாண்ட முடியல யாராலுமே. 226 இருக்கான். டெவால் பேஸ் 155 வந்துட்டாருங்க. ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கதை பாருங்கள். பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டா நம்ம வந்து 14 பாயிண்ட் வாங்கியாச்சுங்க. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான். இன்னும் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா போதும். ஓகே மக்கள், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை பை.